ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம மருதாணி எப்படி டார்க் ரெட் கலரில் சவக்கிறது, அதுக்கு என்னென்ன பொருள் சேர்க்குறோம் அப்படின்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம மருதாணி இலைகள் எடுத்திருக்கோம். இது ஃபுல்லாக கொழுந்த மருதாணியாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் இது நல்லா டார்க் ரெட் கலரில் கொடுக்கும். இந்த மாதிரி குச்சி காம்பு எதுவுமே இல்லாமல் வெறும் லீவ்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இலைகள் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க, தனியாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்ரெஷ் மருதாணி இலைகளாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு நல்ல ஸ்டெயின் கிடைக்கும். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் நம்மளோட மருதாணி இலைகளை போட்டுக்கலாம். இது கூடவே நம்ம கொஞ்சமாக புளி எடுத்துக்கோங்க. அந்த புளியில் நார் எதுவுமே இல்லாமல் சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம சேர்த்துக்கிட்ட பொருள் தான் கிராம்பு. இது 5-6 கிராம்பு. அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம இதை அரைச்சிட்டு வரலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைக்கணும். அவ்வளோதான், நம்ம கரெக்டான பக்குவத்தில் அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி தான் பேஸ்ட்டு பதத்தில் அரைக்கணும். ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, கொர கொரன்னு இருக்கக்கூடாது. கரெக்டான பக்குவத்தில் இதே மாதிரி நீங்களும் அரைங்க. இப்போ இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ பவுலில் மாற்றியாச்சு. இப்போ நம்ம இது கூட ஒரு பொருள் ஆட் பண்ண போகிறோம். அதுதான் கோடாலி தைலம். இது ஒரு 6 ட்ராப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா இடத்துலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இந்த தைலம் நம்ம மருதாணி எல்லாத்துலேயும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு நீங்கள் எல்லாத்தையுமே ஒன்றா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், நம்ம மருதாணி எவ்வளோ கரெக்டான பக்குவத்தில் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி தான் நீங்களும் அரைக்கணும். ரொம்பவும் தண்ணி ஊற்றி அரைச்சிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி கரெக்டான பக்குவத்தில் நீங்களும் அரைச்சி எடுங்க. அப்போ தான் நமக்கு கையில் வைக்கையில் நல்லா வைக்க முடியும். அவ்வளோதான், நம்மளோட மருதாணி ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம கையில் வச்சு எப்படி ஸ்டெயின் வருது அப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், எவ்வளோ டார்க் ரெட் கலரில் செம்மையாக வந்திருக்கு அப்படின்னு. இதே மெத்தடில் நீங்களும் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி அரைச்சிங்கன்னா இதே மாதிரி டார்க் ரெட் கலரில் உங்களுக்கும் மருதாணிலாம் செவக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.